தர்மம் தலை காக்கும், கண்ட சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அதுதான் உண்மை. வாழ்றது சில காலம், வாழும்போது எல்லாருக்கும் எப்படி உதவி பண்றோம், நம்மளால முடியுது. என்னையும் நானும் அப்படிதான், என்னால் என்ன உதவி முடியுமோ அது எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை வெளியே சொல்ல தேவையில்லை. என் கூட சேர்ந்தவங்க, என்னோட வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்சது. சொல்லுவாங்க சில பேர் சாமியை கும்பிடுவாங்க, ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு ஒன்று யாருக்கும் ஒன்று செய்ய மாட்டாங்க. அதை விட சாமியை கும்பிடுங்க, நம்ம ஒரு கை கொடுத்து உதவுனா சாமி நம்மளை வாழ்த்துவாரு. அதுதான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. உண்மையில அது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களை மாதிரி இருக்கலாம் சேர்த்து இன்னும் நல்லா அவங்களெல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை, ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஒருத்தருக்கு பண பிரச்சனை, இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மீறி நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் நம்ம ஆரோக்கியத்தோடு இருப்போம். அதுதான் புரட்சி தலைவரோட எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்கணும், எப்பவுமே நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். அது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் அழைச்சதுல உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதா கேன்சர் இன்ஸ்டியூட் இன்னும் இது 12வது ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு, 100 ஆண்டு காலம் செழித்து ஒவ்வொருவரும் வேண்டி இந்த அனைத்து அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.